தமிழ் சினிமால எல்லா படமுமே 1000 கோடிக்கு மேல வசூல் செய்யுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதுக்குன்னு சில கிரைட்டீரியாலாம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆக்டர், டைரக்டர் காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். கதை ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம எல்லா மக்களுக்கும் இந்த படம் புடிச்சிருக்கணும். எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இருக்க மக்கள், வெளிநாட்டுல இருக்க மக்கள் எல்லாருக்குமே இந்த படம் புடிச்சிருக்கணும். கோலிவுட்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் படம் தான் இந்த மாரி ஒரு சான்ஸ் வந்து நெறையா இருக்குங்கிற மாரி சொல்லலாம். அது என்னென்ன படம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க 2 பேர் காம்பினேஷன்ல உருவாகிட்டு இருக்க படம் தான் கூலி. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, 1000 கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல இருக்க கேஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு, கர்நாடகா, மலையாளம், ஹிந்தின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் இதுக்கு சொல்லவே நம்ம தேவையில்லை. ஜெயிலர் படமே பாத்தீங்கன்னா 650 crores மேல கலெக்ட் ஆயிருக்கு. இந்த படத்தோட டைரக்டரோட லியோ மூவியும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுதான் கலெக்ட் ஆயிருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்கன்னா அது 1000 கோடிக்கு மேல கண்டிப்பா வசூல் செய்யும் சொல்லி சினிமா ஆட்டங்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் இருக்கு. அந்த படங்களுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. வாங்க அந்த படங்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். கங்குவா இந்த மூவி பாத்தீங்கன்னா டைரக்டர் சிவாவோட ட்ரீம் ப்ராஜெக்ட் நம்ம சொல்லலாம். 2.5 வருஷமா இந்த படத்துக்காக டீம் எல்லாருமே கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் பாத்தீங்கன்னா அக்டோபர் 10ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. வேட்டையன் படம் கிளாஷ்க்கு வரனால ஸ்கிரீன் டிவைட் ஆகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாத்தீங்கன்னா இந்த தேதி தள்ளி வைக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நவம்பர் 14 தான் அந்த தேதியா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவில் வரது ரேர் தான். உண்மையாலுமே இந்த படத்தோட ட்ரைலர் கிளிம்ஸ்லாம் பார்க்கும்போது மெய்சில இருக்க வச்சதுன்னே நம்ம சொல்லலாம். தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி படம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை இந்த படம் ஃபர்ஸ்ட் எடுக்குங்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மணிரத்னம், கமல்ஹாசன், சிம்பு இவங்க 3 பேர் காம்பினேஷன்ல வரப்போற படம் தக் லைஃப். இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறையவே அதிகமாக இருக்கு. இந்த படமும் 1000 கோடிக்கு மேல வசூல் செய்யும் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படம் குட் பேட் அக்லி. இந்த படம் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் கேரியர்லேயே ஒரு மிகப்பெரிய படமாக எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாக இருக்கு. ஏன்னா அஜித் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து கேங்ஸ்டர், போலீஸ் இந்த ரோட்ல தான் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ல இருக்கு. இதனால இந்த படத்துக்கான ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. அடுத்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போற இந்த படத்துக்கும் 1000 கோடிக்கு மேல வசூல் செய்யறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அடுத்து கோட் மூவி. இந்த மூவி இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதை ஏன் நான் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடை தவிர மற்ற ஸ்டேட்ஸ் அதாவது மலையாளம், கர்நாடகா, ஆந்திரான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் பெருசாக வந்து ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நார்த்தில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலை. அது சில ஓடிடி டேர்ம்ஸ்னால இந்த படம் வந்து அங்கே ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பெரிய மைனஸ்னே சொல்லலாம். ஏன்னா இது எல்லாம் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் ஒரு படத்தால் 1000 கோடிக்கு மேலே வசூல் செய்ய முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். இருந்தாலும் அடுத்த படம் தளபதிக்கு கண்டிப்பாக 1000 கோடி வசூல் செஞ்சு அதை ஒரு சாதனையாக படைச்சிட்டு பாலிடிக்ஸ்குள்ளே போவாருன்னு சொல்லி நம்பலாம். இந்த படங்கள் தான் அடுத்தடுத்து வரப்போகுது தமிழ் சினிமாவில். இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அனௌன்ஸ் பண்ணாத படங்கள் அஃபிஷியலாக அந்த மாதிரி படங்களும் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வேல்பாடிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுக்க போகிறாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப்பாக தான் இருக்கும். அந்த படமும் 1000 கோடிக்கு மேலே வசூல் செய்யும். ஜெயிலர் 2 இந்த படமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே வசூல் செய்யணும் பெரிய நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோலெக்ஸ்னு ஒரு படம் வரப்போகுதுன்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. அந்த படத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. நிறையா படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாமல் இன்னும் அப்படியே இருக்குது. இந்த படத்துக்கான ஹைப்பும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதிகமாக இருக்க படங்கள் தான் இது எல்லாமே. இது எல்லாம் வரும்போது அப்போ வந்து இந்த படம் 1000 கோடியும் பண்ணும், அதுக்கு மேலேயும் பண்ணுங்கிற நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.